ஏங்க என்னங்க உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? உங்களுக்கு அது ஆயிருச்சா? எதுங்க டேமேஜ்? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? மணி மாமா ஏத்துறீங்க மாமா. பாப்போம். அவங்கிட்ட போகாத சாணிய தண்ணிய கூட விட மாட்டேன். சாணி தண்ணியா? நீ வேற சந்தன தண்ணி மாதிரி இருக்க, நக்கி குடிச்சிருவியா? அம்மா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு நாகல. ஏன் சிரிக்கிற? என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீங்களா? அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பையனா? இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பொண்ணா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உன்னை நான் கேட்கல. எவ்வளவு பில்டப். பந்தியிலேயே உட்காராதீங்கிற எல்லாம் வீட்டில் இருக்கிறது கொன்றுவேன். ஏங்க என்ன உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. உங்களை நான் விரும்புறேன். ஹலோ, டைலாக் இங்க இருக்கு, லுக் அங்க இருக்கு. என்ன என்ன ஊமப்படத்தில் நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். சங்க அறுத்து விடுவேன். லுக் இங்க இருக்கணும். அதான் சொல்லல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடுக்கு வச்சு அடிக்கிறேன். உங்களை நான் ரொம்ப லவ் பண்றேன். உன்னை நான் மனசு விட்டு சொல்றேன். எப்படிங்க? எப்படி நினைக்கிறேன்? எப்படிங்க நினைக்கிறேன்? தேன் சிந்து தேவானம் துணை இணை தாலாட்டுதே. மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்வு. தேன் சிந்து தேவானம் துணை இணை தாலாட்டுதே. பருவங்கள் வாழும் உனை என்னை தாலாட்டுதே.
என்ன பண்றேன்? நேரா வீட்டுக்கு போறேன். நேரா வீட்டுக்கு போய் மாமா பின்னாடியே வர்றேன். பின்னாடியே வா. எதுக்கு வந்தா வரீங்க? எதிரே வண்டி வாசல முட்டிக்கிடுவேன். முன்னாடி திரும்பிட்டா வருவேன். எதுக்கு? தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டு வரேன். எல்லாம் வாங்கிட்டு வந்து கல்யாணம் அடுத்த வாரம். அடுத்த வாரம் கல்யாணமா? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்களா? அதுதான் நம்ம தமிழகத்துடைய கலாச்சாரம். ஆ இன்னைக்கு முதலாத்தி. ஆ அதுல டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஆ கல்யாணம் ஓகே. சரி, நான் பாஸ் ஆனா ஓகே. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் வேற மாப்பிள்ளை பாத்துக்கட்டுமா? அந்த ஒரு இடம் தான் என்னால தாக்க முடியல. எப்படியும் பாஸ் மார்க் வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கோமா இல்ல கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கோமா? கல்யாணத்துக்கு அப்புறமே வச்சுக்கிறோம். ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டோம்னா ரிஜெக்ட் ஆயிரும். நீங்க போக, நான் முதல்ல தாலி மாலை வாங்கிட்டு வந்து கல்யாணத்தை முடிச்சுக்கிருவோம். முடிச்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கோமா? மாமா ராணி எதுக்கு நீங்களும் ஒரு தாலி மாலை வாங்கி வைக்க? கவலைப்படாத. வாழை மரத்தை கட்டி வெட்டுறதுக்கு போ. ஆமா, நல்ல வேலையா போச்சுடா. ஏமாந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லியிருந்தோம்னா அவ கேட்டா பத்தியா கேள்வி, நான் பாஸ் ஆயிருவேன். ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்டா, ஐயோ அதை நினைச்சு பார்க்கவே என்னால முடியலையே. ச்சே, காதல்னு ஒண்ணு வந்தாலே கருமாந்திரம், சாணியை மிதிச்சது மாதிரி. ச்சே, தொடக்கவும் முடியல, மோந்து வாக்கவும் முடியல. பசிக்குது, சாப்பிட முடியல. சாப்பிட முடியல. தண்ணி குடிப்பீங்க. அந்த கிளாஸுக்குள்ள அவன் முகம் தெரியுது. தெரியுதா? கண்ணை மூடி தூங்குறப்ப கூட உங்க முடி தெரியுமே. ஐயோ, போர்வை இழுத்து போத்தரையும் போர்வையா தெரியல. அவதான் என் மேல படுத்திருக்க மாதிரி இருக்கு. சாப்பிட தட்டுல கூட, பாத்ரூம்ல அங்கெல்லாம் ஒண்ணும் தெரியல. இல்லப்பா, அங்க கண்ணாடி இருக்கும்ல. உன் சிந்தனை உரம் பாத்ரூம்லயே இருக்கு. முதல்ல பாத்ரூம் இடிச்சிட்டு தான் உனக்கு வீடு கட்டணும். கெட்ட வழக்கமா. ராணி, ராணி, ஐயா ஐயா, பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனான்னு தெரியல. எப்படி வார்த்தை கட்டுவிட்டாலே அடியே. ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன மயிருக்கு பண்ற? பாட்டு பின்பாட்டு. நான் பண்ணிக்கிடுவேன் பின்பாட்டு. நீ பாட்டோட நிப்பாட்டிக்க. போட்ட தக்கரால காதல் வந்து பாடாப்படுத்து மனம் பேயா அழுது ஆடி ஓடி அலைஞ்சி அழகா பிகரு ஒண்ணு கொடுத்து அவ பார்த்த பார்வையாரை தினமும் பைத்தியமா அலைஞ்சி அவன் தப்பேக்காரை இடையில வந்து ஆட்டைய கலைச்சு போட்டான். காதல் கோட்டைய தகர்த்துப்பட்டான். என்ன பண்ணுவேன்? புத்தகத்தில் பாசக்காரி முகந்தா, ஊரில் உள்ள சோகத்தில் எல்லாம் போட்டவிலே முகந்தா. ஏனோ தெரியலே, என்ன வியாதியோ புரியலே, அது ஏனோ தெரியலே, என்ன வியாதியோ புரியலே. இந்த காதல் நோய்க்கு உலகத்தில் மருந்து கண்டே பிடிக்கலே, மருந்து கண்டே பிடிக்கலே. காதலிலே விழுந்து விட்டா தானாகவே தாடி வளருது. காதலிலே விழுந்து விட்டா தானாக தாடி வளருது. சண்டையில் வந்து விட்டா முன்னால்
கேட்டவங்க பேட்டையெல்லாம் காதுல கேட்க மறுக்குது. கேட்டவங்க பேட்டையெல்லாம் காதுல கேட்க மறுக்குது. வேலை வெட்டி இல்லைன்னாலும் என்னாக சுத்த சொல்வது கிடைச்சா நிம்மதி. சேர்ந்து வளர்ப்போம் சந்ததி ராணி கிடைச்சா நிம்மதி. சேர்ந்து வளர்ப்போம் சந்ததி. இந்த காதல் தேர்தலில் ஜெயிச்சா எனக்கு நான் தான் மந்திரி. காதல் துறைக்கே மந்திரி. என்ன பண்ணுவேன் பாழா பொண்ணு காதல் பாழா